வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஜூன் மாதம் எக்கச்சக்க மொபைல் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ என்னென்ன மொபைல் ஃபோன்லாம் நம்ம இந்த ஜூன் மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கன்ஃபார்மாக தெரிஞ்ச நியூஸ்லேருந்து ஆரம்பிப்போம். OnePlus 7 4ஆம் தேதியிலிருந்து சேலில் வரப்போகுது. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 32,999 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு Snapdragon 855ஓட 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் ரியர் கேமராவோட 3200 mAh கொண்ட இந்த மொபைல் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ இனிமேல் நம்ம பார்க்க வேண்டிய மொபைல் ஃபோன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விலை சரியாக தெரியாது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். லான்ச் ஆகிற டயத்தில் சொல்லக்கூடிய மொபைல் ஃபோனுடைய விலை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இந்தியாவில் மாறலாம். எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் போக்கோ F2. ஸோ அந்த போக்கோ F2ங்கிற மொபைல் ஃபோனில் வருமா, இல்லை ஷியோமியோடைய புதிய சப் பிராண்ட் ரெட்மி அவங்க வந்து K20 Pro இல்லாட்டி K20 அப்படிங்கிற மொபைல் ஃபோனில் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. K20 Proல Snapdragon 855 ப்ராசஸர், K20ல Snapdragon 730 ப்ராசஸர். மித்தபடிக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த கேமராவுடைய சென்சர் 48 மெகா பிக்சல் சென்சர் எல்லாரும் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் K20 Proல வந்து சோனியோடைய IMX586 சென்சர், K20ல சோனியோடைய IMX582 சென்சர். இந்த இரண்டு சென்சருக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் பெருசா இல்ல. 4K வீடியோவில் ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ல கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும். மித்தபடிக்கு இந்த இரண்டு மொபைல் ஃபோன்லயும் பாத்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி. விலை என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ரெட்மியோடைய K20 Pro வந்து 25,000 to 30,000 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம இன்னொரு பட்ஜெட் மொபைல் ஃபோன் இந்த ஷியோமிலேருந்து வேறு எதிர்பார்க்கறது வந்து Redmi 7A. Redmi 7A உடைய ப்ராசஸர் Snapdragon 439, பேட்டரி 4000 mAh பேட்டரி, பின்புறத்தில் 13 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்ல 5 மெகா பிக்சல் கொண்ட இந்த மொபைல் ஃபோனுடைய விலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு இருக்கலாம். அடுத்தபடியாக சாம்சங் மொபைல் ஃபோன்ஸ், நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வரப்போகுது. முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இரண்டு மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M40, Snapdragon 675, 5000 mAh பேட்டரி, பின்புறத்தில் 32 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா. இதோட விலை கிட்டத்தட்ட 20,000 சுற்றி இருக்கலாம். அடுத்த இன்னொரு சாம்சங் மொபைல் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி A80. இந்த சாம்சங் கேலக்ஸி M40ல பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாட்ச் இருக்கு. ஆனால் இந்த கேலக்ஸி A80ல பார்த்தீங்கன்னா நாட்சே கிடையாது, ஃபுல் வியூ டிஸ்பிளே. கேமரா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரைசிங் கேமரா கிடையாதுங்க, ஸ்லைடிங் கேமரா. பின்புறத்துல ஒரு போர்ஷன் மட்டும் ஸ்லைட் ஆகி மேல வருது. அதுல ரியர்ல இருக்கிற கேமரா Zenfone 6ல பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ரியர்ல இருக்கிற கேமரா ரொட்டேட் ஆகி ஃப்ரண்ட்லயும் வர மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான டிசைன்ல முதல்ல சாம்சங்ல இருந்து ஒரு மிகவும் மாறுபட்ட ஒரு மொபைல் போன் கொண்டு வருவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் பிளஸ் டைம் ஆஃப் ஃபிளைட் சென்சர் TOF சென்சர் 3 கேமரா கொண்ட செட்டப்ல வருது. இதே 3 கேமரா தான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். இதோட விலை கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Asusனுடைய Zenfone 6 பத்தின விவரங்கள் நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்கலனா லிங்க் மேல இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்க. Snapdragon 855 கொண்ட இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, ஃபிளாக்ஷிப் மொபைல் போன்ல 5000 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. ஃபிளிப் கேமராவில் 48 மெகா பிக்சல் பிளஸ் 13 மெகா பிக்சல் கொண்டு வந்திருக்காங்க. விலை என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 35,000 40,000 இந்த ரேஞ்சில் அவங்க லான்ச் பண்ணலாம். விரைவில் ஜூன் மாதத்தில் லான்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அடுத்தபடியாக இன்டர்நேஷனல் லெவலில் கலக்கிட்டு இருக்கிற ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் நூபியாவுடைய ரெட் மேஜிக் 3. ஸோ இந்த ரெட் மேஜிக் 3 உடைய விசேஷ சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் கூலிங் சிஸ்டமோட வந்த மொபைல் ஃபோனாக இருக்கு. லேப்டாப்பில் இல்லை நம்ம டெஸ்க்டாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் பண்ணுறதுக்காக ஒரு பின்னாடி ஒரு ஃபேன் வச்சிருப்போம். ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபேன் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு ஒரு மொபைல் ஃபோன், ஓரளவுக்கு தின்னான மொபைல் ஃபோன் தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபேனோட வருது கூலிங் சிஸ்டம்காக. இதுலேயும் Snapdragon 855 ப்ராசஸர், ஒரு சிங்கிள் கேமரா, 48 மெகா பிக்சல், பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொண்டு வந்துட்டாங்க. இதோட இன்டர்நேஷனல் விலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $500 கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 வருது. இந்தியாவில் லான்ச் பண்ணுறப்போ என்ன சரியான விலையில் லான்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்தபடியாக இந்த ஹானருடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரியல. பட் ஹானருடைய 20 சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்க. Honor 20 மற்றும் Honor 20 Pro இரண்டு மொபைல் ஃபோன்லையுமே அவங்களுடைய Kirin 980 ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த Honor 20ல வந்து பேட்டரி 3750 mAh பேட்டரி. கேமராவில் வந்து இந்த மொபைல் ஃபோன் தாறுமாறாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவுடைய 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. அப்புறம் முதலாக மேக்ரோ ஃபோட்டோவுக்குன்னே டெடிகேட்டட் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஹானருக்குனே உயிர்த்தான 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தமாக 4 கேமரா பின்னாடி, ஃப்ரண்ட்லேயும் எந்த குறைவும் இல்லாமல் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட விலை 35,000 40,000 இருக்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். Honor 20 Pro பார்த்தீங்கன்னா அதே Kirin 980 ப்ராசஸர் தான், 4000 mAh பேட்டரி.
கேமரால வந்து இது இன்னும் அதில் இம்ப்ரூவ் ஆகி 48 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் டெலிஃபோக்கஸ் லென்ஸோடைய 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடோடைய 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸோடைய ஒரு 4 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. விலை பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 50,000 இருக்கலாம் நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்தபடியா நோக்கியானுடைய டுபாகோ நோக்கியானுடைய 9 பியூர் வியூ மொபைல் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு ரீகேப் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸ்னாப்டிராகன் 855 இல்லை, ஸ்னாப்டிராகன் 845 உடைய 5 கேமரா, 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, பின்னாடி வந்து 5 கேமரா கொடுத்துருக்காங்க. 5மே 12 மெகா பிக்சல் கேமரா தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கோளாறு இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவ்வளவுக்கு சரியா இல்லை. ஃப்ரண்ட்ல 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. விலை என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியாவுடைய அதுப்புக்கு ஏத்தாப்புல அவங்க இப்போ இந்த மொபைல் போனை கிட்டத்தட்ட 50,000 இந்தியா லான்ச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தபடியா நோக்கியாவுடைய இன்னொரு மொபைல் ஃபோன் ஹெச்எம்டி நோக்கியாவுடைய நோக்கியா 7.1 பிளஸ். என்னுடைய பிரைமரி மொபைல் ஃபோன் நோக்கியா 7 பிளஸ் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நோக்கியா 7.1 பிளஸ் வருது. இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 710 ப்ராசஸர், பேட்டரி 3500 mAh பேட்டரி தான். பின்புறத்தில் 12 மெகா பிக்சல் பிளஸ் 13 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் வந்து 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய விலை லான்ச்சிங் டயத்தை 18,000 20,000 இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக இன்னொரு மொபைல் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ண அவங்க நோக்கியானுடைய 6.1 அவங்க மித்த மார்க்கெட்டுக்கு X71 அப்படிங்கிற மொபைல் ஃபோனுடைய ரீநேம் பண்ணி அவங்க லான்ச் பண்ணலாம். இந்த மொபைல் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 660. இவங்க வந்து ஓப்போ விவோ மாதிரி கிளம்பிட்டாங்க, அப்படியே ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்னாப்டிராகன் 660, பேட்டரி வந்து 3500 mAh பேட்டரி. கேமரா டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ல 48 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி முன்னாடி இருக்கிற கேமரா 16 மெகா பிக்சல் அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000 25,000 இருக்கலாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்தபடியா விவோக்கு நமக்கு தாவிடுவோம். விவோவுடைய V17 வரப்போகுது. V17 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 675. இந்த ஜூன் மாதம் வர எல்லா மொபைல் ஃபோனும் முக்கால்வாசி மொபைல் ஃபோன் இந்த ஸ்னாப்டிராகன் 675 பிளஸ் 48 மெகா பிக்சலில் வந்துடுது. அந்த வழியில் வந்து இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 675 ப்ராசஸர், 4000 mAh பேட்டரியோடைய 48 மெகா பிக்சல் பிளஸ் 13 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்ல வந்து 16 மெகா பிக்சல் கேமரா. இதோட விலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 இருக்கலாம். அடுத்து இனிமே நம்ம பார்க்க வேண்டிய மொபைல் ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூன்ல லான்ச் ஆகலாம், இல்லாட்டி ஜூலைல லான்ச் ஆகலாம். விவோனுடைய Z5X அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 710, பேட்டரி 5000 mAh பேட்டரி. பின்புறத்தில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 16 பிளஸ் 8 பிளஸ் 2 மெகா பிக்சல் கேமரா, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட வர்ற இந்த மொபைல் ஃபோனுடைய விலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 இருக்கலாம். அடுத்தபடியா ஓப்போ K3 ஜூன் இல்லாட்டி ஜூலைல லான்ச் ஆகலாம். ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 710, பேட்டரி 3765 mAh பேட்டரி. நியூமராலஜி படி நம்பர் வச்சுக்காங்க போல. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா 16 பிளஸ் 2 மெகா பிக்சல் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா வந்து பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க, 16 மெகா பிக்சல் பாப்அப் கேமரா. இதோட விலை கிட்டத்தட்ட 16,000 இருக்கலாம். அடுத்தபடியா நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஷியோமியோடைய MI A3 ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வந்து இந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு மார்க்கெட் இருக்க தான் செய்யுது. MI A2 வந்து சூப்பராக இருந்துச்சு கேமராவில். அதே மாதிரி MI A3யும் பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 710 சிலர் சொல்றாங்க. ஆனால் இவங்க ஸ்னாப்டிராகன் 710க்கு பதிலாக 730 கொண்டு வரான்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம். இதோட பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி. பின்புறத்தில் அவங்க 48 மெகா பிக்சல் கேமரா சோனியினுடைய IMX சென்சர் கொண்டு வரலாம். 48 பிளஸ் 2 மெகா பிக்சல் கேமரா பின்புறத்தில், இல்லாட்டி 48 பிளஸ் 5 மெகா பிக்சல் கூட கொண்டு வரலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மியோடைய Y3ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. விலை வந்து 20,000 கிட்ட 18,000 20,000 கொண்டு வரலாம் அவங்க. அடுத்தபடியா ரியல்மி X மற்றும் ரியல்மி ப்ரோ. இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 710, பேட்டரி வந்து அதே நியூமராலஜி படி 3765 mAh பேட்டரி. பின்புறத்தில் 48 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல் 16 மெகா பிக்சல் பாப்அப் கேமரா. விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,000. ஓப்போ K3 மாதிரியே இருக்கோ தெரியல, பார்ப்போம். அடுத்தபடியா ரியல்மி X ப்ரோ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன் ரியல்மி கம்பெனிலேருந்து அவங்க கொண்டு வரலாம். இதோடைய ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 855 ப்ராசஸரோட 4000 mAh கொண்ட இந்த மொபைல் ஃபோனில் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிளஸ் 5 மெகா பிக்சல். ஃப்ரண்ட்ல வந்து பாப்அப் கேமரா 25 மெகா பிக்சல். அவங்க ரியல்மி 3 ப்ரோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்க கொண்டு வரலாம். விலை வந்து 20,000 22,000 கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தபடியாக இன்னொரு மொபைல் ஃபோன் நம்ம கேள்விப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யாருமே வாங்காத இந்த ஜியோ ஃபோன். ஜியோ ஃபோனுடைய ஒரு ப்ராசஸர் முதல்ல வந்து டச் இந்த கை OS அப்படிங்கிற அந்த விட்டுட்டு ஆண்ட்ராய்டு OSல கொண்டு வர போகிறாங்க.
4500 இந்த மொபைல் ஃபோன் உங்கள் விலை கொண்டு வரலாம். ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஆக்டோகர் ப்ராசர். ஸோ சரியான ப்ராசர் என்னன்னு நமக்கு தெரியல. பேட்டரி 2800 mAhக்கான பேட்டரி, பின்புறத்தில் 5 மெகா பிக்சல் பிளஸ் முன்புறத்தில் 2 மெகா பிக்சலுக்கான பேட்டரியோடைய ஜியோ ஃபோன் 3 அவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த ஜூன் மாதத்தில் அநேகமாக லான்ச் ஆகக்கூடிய மொபைல் ஃபோன் ப்ளஸ் அதனுடைய ஸ்பெகுலேட்டட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். உங்களை மாதிரியே நானும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் என்னென்ன மொபைல் ஃபோன் வரும், அதெல்லாம் நான் என்னென்ன எடுத்து நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த சொன்ன லிஸ்ட்லேயே வந்து எந்த மொபைல் ஃபோன் நீங்கள் அதிகம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த மொபைல் ஃபோனுடைய ரிவ்யூ நீங்கள் முதல்ல பார்க்க விரும்புங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ரிவ்யூவை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மித்தவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.